ரியல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். என்னடா போன எபிசோட் வரைக்கும் நல்ல வாய்ஸாக கேட்டுருந்துச்சு, இப்போ ஒரே நாய்ஸாக கேட்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறது எனக்கே புரியுது. என்ன பண்ணுறது, கஷ்டமாக தான் இருக்குது. பட் இந்த வாய்ஸோட தான் நான் உங்களை வெள்ளிக்கிழமை காலையில் வந்து டிஸ்டர்ப் பண்ண போகிறேன். நான் உங்கள் அக்ஷய் அண்ட் இது டேக் ஓகே. ஸோ டேக் ஓகேல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி அரண்மனை 4 பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படத்தில் கதை இருக்கா, கதையில் லாஜிக் இருக்கான்ற கேட்டகரியில் இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே நான் 3 மணி நேரம் வேஸ்ட் பண்ணுறதாப்பா அந்த படத்தை பார்க்க போகிறேன் அப்படின்ற கேட்டகரியில் இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மேபி உங்களோட டீசன்ட் ஃப்ளிக்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சுருந்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் இந்த படம் ஆட் ஆயிரும். படத்தில் கதை இருக்கா, கதையில் லாஜிக் இருக்கான்ற கேட்டகரியில் இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது டிசப்பாயின்மெண்ட்டுக்கு ரெடியாக இருங்க. பட் ஆனால் நான் 3 மணி நேரம் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்காக தான்ப்பா ஒரு படமே பார்க்குறேன் அப்படின்ற கேட்டகரியில் நீங்கள் படம் பார்த்தீங்க அப்படின்னா, இது உங்களோட ஒன் ஆஃப் த ஆவரேஜ் ஃப்ளிக்ஸ்னு ஒரு லிஸ்ட் வச்சுருந்தீங்கன்னா அதில் ஆட் ஆயிரும். கமர்ஷியல் பேக்கேஜாக பார்க்கும்போது இது ஒரு டீசெண்டான மூவியாக இருக்குது. அண்ட் ஒன் டைம் தேட்டரில் பார்க்குற அளவுக்கு ஒரு நல்ல கமர்ஷியல் மூவி. மற்றபடி சுட்டி காட்டி சொல்கிற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் யாரும் சூப்பராக பண்ணலை, அதே மாதிரி ரொம்ப கம்மியாகவும் பண்ணலை. எல்லாமே ஒரு ஆவரேஜ் லெவலில் இருக்குது. டெக்னிக்கல் சைடும் இருக்கட்டும், மியூசிக்கல் சைடும் இருக்கட்டும், ஆர்ட் ஒர்க் அந்த சைடும் இருக்கட்டும், எல்லாமே வந்து ஆவரேஜாக தான் இருந்தது. என்னதான் நம்ம வந்து 3 மணி நேரம் என்டர்டெயின்மெண்ட்காக படம் பார்க்குற கேட்டகரியாக இருந்தால் கூட சில இடங்கள்லாம் நம்மளுக்கே பொறுக்க முடியாத அளவுக்கு லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு டீசெண்டான படம்னே சொல்லலாம். மொத்தமாக 5க்கு ஒரு 2.75 அந்த ரேட்டிங் கொடுக்கலாம். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேறு ஒரு படத்தோட ரிவ்யூவோட வரேன். அது வரைக்கும் பை பாய்.